ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு பார்க் தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் டிஏவி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா செங்காந்தள் பூங்கா. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு 3 வருஷம் இல்லைனா 2 வருஷம் இருந்திருக்குங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக தெரில, பட் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரக்கன்றுகள், செடிகள் எல்லாமே விற்பாங்க. இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் இருக்குங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 ருபீஸ் நினைக்கிறேன், எனக்கு ஷுவராக தெரில. ஏன்னா என் ஹஸ்பண்ட் தான் டிக்கெட் வாங்கினார். நாங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு அங்கே ரீச் ஆகிட்டோங்க எக்ஸாக்டாக. சரி, ரீச் ஆகிட்டு அங்கே கிளம்பிட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. காலங்காத்தால் மழை பெஞ்சிருந்தது சென்னையில். ஸோ கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அது உள்ளே என்ட்ரானதுமே அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. என் பசங்களும் ஹாப்பி, பசங்களோட நானும் குழந்தைங்களோட குழந்தையான மாதிரி தான் எனக்கும் ஒரு ஃபீல் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளேசஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய மேரீட்லேருந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸு, குழந்தைங்க ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இங்கே எடுப்பாங்க. நானே நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம், ஒரு பசுமையான இடம்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு குட் வைப் கிடைக்குதுங்க இங்கே வரும்போது. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே நான் வர்றதுக்குள்ளே என் பசங்களுக்கு வெயிட்டிங்கே கிடையாதுங்க. நீங்கள் போங்கம்மா, ஃபோட்டோ எடுங்க, நாங்கள் கிளம்பி உள்ளே போயிடும்னு அவங்க உள்ளே போய் அந்த ப்ளே ஏரியாவில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், என் பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். டக்குன்ட்டு விழுந்துட்டாங்க, அவளுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், அவள் நல்லா உஷாராயிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு பயம் வந்துருச்சுங்க. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே ரொம்ப உஷாராக விளையாடிட்டு இருந்தான். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல பெருசாகவே இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா பசங்களோட பேரண்ட்ஸும் இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ காலியாக இருக்குது வீக் டேஸுன்றதால. வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா லைனில் நின்று பசங்க விளையாடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், என் பொண்ணு எவ்வளோ உஷாராக விளையாடுறா பாருங்கள், அப்படியே பிடிச்சிக்கிட்டு விழாத மாதிரி. ஸோ இந்த பசங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுதுங்க. என் பையனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இங்கே வந்துடுவோம். நான் என் ஹஸ்பண்டை போங்க, நீங்கள் ஒரு வாட்டி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புஷ் பண்ணி அனுப்புனேங்க. ஆனால் அவர் பயந்துட்டு போவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு விளையாடி. ஸோ அதனால் அவர் அங்கேருந்து நான் வரல அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார். அதுக்கப்புறம் நான் உட்காந்து விளையாடினேங்க. நான் குழந்தைங்களோட சூப்பராக என்ஜாய் பண்ணேன். பாருங்கள், இந்த இடத்துல இவர் உட்காந்தாரு. அவருக்கு அது பத்தவே இல்லைங்க அந்த ரைடு பார்த்தீங்கன்னா. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. என் பையனுக்கு ஒரே ஹாப்பிங்க. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. சூப்பராக இருக்குது, மறுபடியும் வாங்க வாங்கன்னு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் நாங்கள் ஒவ்வொரு டைம்ஸ் ஃபீல் பண்ணி ஜஸ்ட் ஒன் டைம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி விளையாடிட்டு இருந்தோங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடின அந்த ஸ்கூல் வைப் சூப்பராக ஞாபகம் வந்ததுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஸ்கூல், அது ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த ஒரு டைமுக்கு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. பசங்களோட இந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ என் பசங்களும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. என் பொண்ணும் என் பையனும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடர்லேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விளையாடி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சீசா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. அது ஒரு 5 நிமிஷம் கூட விளையாடி இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே என் பையனுக்கு அங்கேருந்து ஊஞ்சல் பார்த்துட்டாருங்க. ஊஞ்சல் பார்த்தோன்னே இறங்கி ஓடுவார் பாருங்கள். என் பையனுக்கு இந்த மாதிரி பார்க்கெலாம் கூட்டிகிட்டு வரும்போது எல்லாமே விளையாடணும். அவனுக்கு இங்கேருந்து கிளம்பி வர வீட்டுக்கு மனசே இருக்காதுங்க. ஸோ அங்கேருந்து நேராக இப்போ தங்கச்சி விளையாடுறாலே கூட விளையாடுறோமா, அதெல்லாம் கிடையாது. நான் பார்த்துட்டு அங்கேருந்து ஓடினா போதுன்னு ஓடியாச்சு. ஸோ ஓடி அங்கேருந்து ஊஞ்சல் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடர் பார்த்திங்கன்னா என் பொண்ணும் என் பையனும் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் ஹைலைட்டு. இந்த ஸ்லைடர் ரொம்ப சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் போக சொன்னால் போவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு வழியாக மனசில் இருந்த பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நானும் ஏறிட்டேங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுங்க. வருஷங்கள் நிறையா ஓடிடுச்சு இல்லையா? ஸோ பிஃபோராக இருக்கும்போது இருந்த அந்த தைரியம் இப்போ கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ ஒரு வழியாக நான் உட்காந்துட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. எனக்கு அப்படியே சல்லுன்னு சறுக்கிட்டு போன மாதிரி இருந்தது. ஒரு வழியாக இறங்கின உடனே எனக்கு வந்தது பாருங்கள் சிரிப்பு. அப்பா, பட் ஜாலியாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மறுபடியும் விளையாடணுன்ற ஒரு ஆசை அந்த டைமுக்கு வந்தது. பட் இருந்தாலும் வேண்டாம், நமக்கு அது செட் ஆகாது அப்படின்ட்டு நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வழியாக எங்களுக்கான ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த பிளேஸை சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஸோ என் பசங்க பாருங்கள், திரும்பி உள்ளே போகிற மாதிரி தான் இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து ஜூஸ் குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் ஜூஸ் ஆசையை காட்டி அங்கேருந்து கிளம்புனா போதுண்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி ஈவினிங் ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. ஸோ இந்த vlog எப்படி இருந்ததுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.